யூரினரி பாதையில் தடத்தில் வெளியில் போன கல் ஒரு உரசிட்டு போகும்போது ஒரு எரிச்சல் கொடுக்கும். இல்லைனா லைட்டாக ஒரு சூடு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங் சொல்கிறீங்களே, அது எல்லாமே கல் வெளியில் பாஸ் ஆகிறதுனால தான். சிலருக்கு வந்து லேசாக ஒரு பிளட் மாதிரி கூட போயிருக்கலாம். இதே கல் சின்ன கல் இல்லாமல் வளர்ந்து போச்சுன்னா பிளாக் பண்ணுது, அந்த யூரின் பாதையில் ஃப்ரீயாக வெளியில் அதால் போக முடியல, வழியில் எங்கேயாவது ஸ்டக் ஆகி நிற்கிது அப்படின்னா உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். அந்த பெயின் எப்படி இருக்குன்னா, இன்ஃபேக்ட் லேடிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரசவ வலியை விட ரொம்ப மோசமான பெயின் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ஸும் சிவியராக துடிச்சு போயிடுவாங்க. இந்த பெயினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அதுவும் இந்த சம்மர் சீசனில் ரொம்ப காமனாக we are seeing lot of such patients. ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக அந்த ஸ்டோன் பெயின் எந்த டைம் வரும்னா அது கேரக்டரிஸ்டிக்காக லேட் நைட் வரும், இல்லை ஏர்லி மார்னிங் வரும். அப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுமே திகச்சிருவாங்க பேஷண்ட்ஸ். ஸோ லேட் நைட் அண்ட் ஏர்லி மார்னிங் பெயின் இருக்குது. முக்கியமாக இந்த விழா பக்கத்தில் இருந்து அங்கே தான் கிட்னிஸ் இருக்குது. 2 கிட்னியுமே 2 விழா பக்கத்தில் தான் பின்னாடி இருக்குது. ஸோ உங்கள் வலி வந்து முதுகு பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து கீழ் நோக்கி வருது அப்படின்னா உங்களுடைய கல் மேலேருந்து கீழ் நோக்கி ஓடி வருதுன்னு அர்த்தம்.